ஹாய், திஸ் இஸ் சிவா. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து HTML5 என்ன, அதை எப்படி கற்றுக்கிட்டோம், இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அல்லது ஏதாவது தெரிஞ்சுக்கணும் HTML5 பற்றினா கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து HTML5 எப்படி இது பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ HTML5 வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வெறும் Notepad++ அல்லது Notepad இதுவே போதும். ஸோ இதுக்கு ரன் பண்ணுறதுக்கு அவுட்புட் பார்க்குறதுக்கு வந்து ப்ரௌசர் தேவைப்படும். ஸோ க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ HTML5னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. இதில் வந்து HTML5னா வந்து அட்வான்ஸ். இதுக்கு முன்னாடி HTML4 இருந்தது. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 2014 தான் இது நல்ல ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ இது வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் எண்டில் வந்து HTML ரொம்ப பேஸ். ஸோ ப்ரௌசரில் ரன் ஆகக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே பேசிக்கு HTML இருக்கும். ஸோ இது கற்றுக்கிட்டிங்கன்னா மேபி ஃப்யூச்சர் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. HTML5 பொறுத்தவரை சிமெண்டிக் அண்ட் நான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஸோ சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து ஹெட்டர், ஃபுட்டர் இந்த மாதிரி முக்கியமான எலமெண்ட்ஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்டு இருக்கும். ஸோ nav எலமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணும். பட் அன்ஸ்ட்ரக்சர்ட் எலமெண்ட் தட் மீன்ஸ் நான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ். ஸோ நான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸில் வந்து 2 இருக்குது. ஸோ ஸ்பேன் அப்படிங்கிறதும் டிவ்ங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் வந்து எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் போட்டு ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இது 2 தான் முக்கியமான விஷயங்கள். அடுத்தது வந்து எலமெண்ட்ஸ் அண்ட் டேக்ஸ். இதை வந்து டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து HTML ஹெட்டர், பாடி அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஹெட்டரில் கொடுக்குறது வந்து மெயினாக வந்து CSS கால் பண்ணிடுறது, இல்லை CSS எழுதுறது. CSS மீன்ஸ் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஸோ அது வந்து பின்னாடி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஸோ அடுத்தது வந்து அந்த இதெல்லாம் வந்து ஹெட்டரில் எழுதியிருப்பாங்க. அதேமாதிரி டைட்டில் கொடுத்துருவாங்க. ஒரு டேப்பில் வந்து ஹெட்டிங்கில் தெரிகிறது வந்து டைட்டில் தான் தெரியும். ஸோ அது வந்து அதில் தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமான எலமெண்ட் வந்து பாடி. ஸோ பாடிக்குள்ளே தான் வந்து நம்ம என்ன போட்டாலுமே அது வந்து டிஸ்பிளே ஆகி தெரியும். அடுத்து வந்து ஸ்கிரிப்ட் எலமெண்ட். ஸோ இதில் வந்து என்ன எழுதணும், ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் எழுதணும். இது ஒரு தனி பார்ட்டாகவே நம்ம இன்னொரு வீடியோ இதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து HTML என்ன பார்த்தாச்சு. ஸோ அதில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பேசிக்காக சொல்கிறேன். நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. அதில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற எலமெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். HTML5ல இன்ட்ரடியூஸ் ஆன எலமெண்ட்ஸ்ன்னு சொல்ல போனால் கேன்வாஸ், ஆடியோ, வீடியோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்காக இது பண்ணது. அதேமாதிரி APIs பார்க்க போனால் ஜியோ லொக்கேஷன், அதாவது லொக்கேஷன் இது பண்ணுறது. அடுத்தது வந்து SVG வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதுலேயும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான எலமெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து தான் நிறையா, அதாவது ஃப்ளாஷ் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக வந்தது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அனிமேஷன், ஆடியோ, வீடியோ எல்லாத்துக்குமே வந்து முந்தி ஃப்ளாஷை டிபெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணது இந்த HTML, CSS, JavaScript பேஸ் பண்ணி உள்ள ஃப்ரேம்வொர்க்ஸ் தான். ஸோ இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் திருப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நிறையா நாலேஜ் கிடைக்கும். ஸோ நான் பேசிக்காக உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். அதோடைய URLs என்னென்ன சைட்ஸில் படிக்கிறாங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து CSS சொன்னோம். ஸோ CSS வந்து 3 டைப்பில் எழுதலாம் ஒரு HTML ப்ராஜெக்டில். ஸோ இன்லைன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபைல். ஸோ இன்லைன் மீன்ஸ் அதே எலமெண்ட்டில் எழுதுறது. அதாவது அதில் ஒரு ஸ்டைலுன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஆட்ரிபியூட் மீன்ஸ் ஒரு எலமெண்ட்டில் வந்து அதோடைய சப்நேம்ஸ் எல்லாமே வந்து அதுக்குள்ளே கொடுக்குறது தான் ஆட்ரிபியூட்ஸ். நான் கோடிங் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் திருப்பி. ஸோ அதிலே எழுதிட்டோம் வந்து இன்லைன் அப்படிம்பாங்க. அதேமாதிரி இன்டர்னலாக நான் ஹெட்டரில் ஆல்ரெடி CSS எழுதுகிற பற்றி சொன்னேன். ஸோ ஸ்டைலுங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதெல்லாம் வந்து அந்த இதுக்கு அப்ளை ஆகும். ஸோ இதே இதில் எலமெண்ட்டில் வந்து உள்ள முக்கியமான ஆட்ரிபியூட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி, கிளாஸ். ஸோ ஐடி வந்து யூனிக் நேமாக தான் இருக்கணும் ஒரு மொத்த ப்ராஜெக்ட்டுக்கே வந்து. ஸோ ஒரே ஒரு நேம் தான் ஐடியில் கொடுக்க முடியும். அடுத்து வந்து CSS வந்து சிமிலர் திங்ஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் ஒரே மாதிரி கலர் கொடுக்கணும்னா கலர் ரெட்டுன்னு சொல்லி ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணுறேன். அது எங்கெல்லாம் நான் ஒவ்வொரு ஆட்ரிபியூட்லையும் கிளாஸ் வந்து கலர் ரெட்டுன்னு கொடுக்குறேனோ அதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல கலர் வந்து ரெட் கலர்னு சொல்லி எழுதுனதுலாம் வரும். அது என்ன ஸ்டைல்ஸ் எழுதுகிறோமோ அது வந்து அது காமனாக அப்ளை ஆகிரும் ஹோல் ப்ராஜெக்ட்ஸ்க்கும். ஸோ அது 2 தான் முக்கியமான விஷயம். அடுத்து வந்து எலமெண்ட்ஸில் வந்து இன்புட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னென்னா வந்து இப்போ வந்து யூசர்ட் இருந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸு, பாஸ்வேர்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுமாதிரி பட்டன் இதெல்லாம் வந்து முக்கியமான இன்புட் எலமெண்ட்ஸ். இது இருந்தால் தான் வந்து ஒரு யூசர்ட் வந்து இன்புட் வாங்க முடியும். அடுத்து வந்து அவுட்புட் ஷோ பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட்டு, கன்சோலு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இனிஷியலாக வந்து நான் ஒரு பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு திருப்பி அதை வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா டாக் டைப் HTML அப்படிங்கிறது வந்து ப்ரௌசர் வந்து HTML5 இல்லையாங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் அது யூஸ் ஆகும். ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து
நம்ம பார்க்க போகிறது வந்து முக்கியமான எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது HTML அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே HTML தான். ஸோ எந்த எலமெண்ட் ஓப்பன் பண்ணாலும் அந்த எலமெண்ட்டை க்ளோஸ் பண்ணும். ஸோ அதேமாரி அதே பழக்கப்படுத்தினேன். அடுத்தது ஹெட்டு, அந்த இது வந்து முக்கியமான எலமெண்ட். ஸோ ஒரு HTMLக்குள்ளே ஒரு ஹெட்டு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அடுத்தது முக்கியமானது பாடி. ஸோ இந்த பாடி வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் தான் வந்து மெயின் எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். அடுத்தது டைட்டில். ஸோ டைட்டில் பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஒவ்வொரு டேபுக்கும் மேலேயும் ஸோ அதில் வந்து டைட்டில் இருக்கும். ஸோ அந்த டைட்டில் தான் வந்து இதில் டிஃபைன் பண்ணுவோம். அடுத்து வந்து முக்கியமான எலமெண்ட் வந்து ஸ்டைல். ஸோ ஸ்டைல் வந்து என்னென்னா ஒரு எலமெண்ட் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்க, அதோடைய கலரு, அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ், பிஹேவியர், அந்த டிசைன்ஸ் எல்லாமே மாற்றோன்னா வந்து நம்ம அந்த ஸ்டைல் எலமெண்ட்டில் செலக்டர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஐடி, கிளாஸ் அப்படின்னு ஆட்ரிபியூட்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறது வேல்யூ வச்சு இது பண்ணுவோம். அதை நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து ஹெட்டர் எலமெண்ட்ஸ். ஸோ H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றா கொடுக்குறேன். H1, H2, H3 இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டும் கொடுக்குறப்போ வந்து ஒவ்வொரு சைஸில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சிமெண்டிக் எலமெண்ட்ஸ். ப்ரீ டிஃபைனாக இதுக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து அவங்க எழுதியிருக்கிறதுல வந்து சிமெண்டிக் எலமெண்ட்ஸ். எதுவுமே டிஃபைன் பண்ணாமல் இருக்கிறது, அதாவது அன்ஸ்ட்ரக்சர்டு எலமெண்ட்ஸ் வந்து நான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து சிமெண்டிக் எலமெண்ட்ஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து H1, H2, H3லேருந்து H6 வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து சிமெண்டிக் எலமெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து முக்கியமான எலமெண்ட்ஸ்னு சொல்லப்போனால் HTMLல ஹெட்டர், ஃபுட்டர் இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸ்பெஷலாக வந்து ஹெட்டர் எலமெண்ட்டே ஒரு முக்கியமானது. அடுத்து பேரா, பி டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேரா எலமெண்ட் அடுத்து அது ஒரு முக்கியமான எலமெண்ட். அடுத்து வந்து ஸ்டைல்ஸ் டிஃபைன் பண்ண மாதிரியே நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் டிஃபைன் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்கிரிப்டுன்னே இருக்கும். அது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், அதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஏதாவது ஒர்க் பண்ணோம் அப்படின்னா HTML பொறுத்த வரைக்கும் 5 பொறுத்த வரைக்கும் ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக மட்டும்தான் ஒரு பிஹேவியர் இன்புட் வாங்குறதோ வைக்கிறதோ எதுவாக இருந்தாலும் சரி டிஸ்பிளே பண்ணுறதோ ஸோ ரன் டைமில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடக்கணும் நமக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எலமெண்ட்டுக்குள்ளே தான் எழுதுவோம். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் அல்லது இன்டர்னல் ஸ்கிரிப்டாக எழுதுவோம். ஸோ இன்டர்னலாக எழுதுகிறப்ப தான் அந்த ஸ்கிரிப்ட் டேக் வந்து தேவைப்படும். ஸோ அடுத்து பார்க்குறது வந்து போல்டு, பி டேக், அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து போல்ட் பண்ணி காட்டும், அதாவது ஸ்ட்ராங்கு. ஸோ ஸ்ட்ராங் அண்டு போல்டு ரெண்டுமே வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து ஒரு 2 அதாவது பிஆர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லைன் பிரேக்கர் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு லைனில் வந்து அடுத்த லைனை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து பிஆர் டேக் வந்து யூஸ் ஆகும். அடுத்து வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ், அதாவது லிஸ்ட்டில் வந்து 3 டைப் இருக்குது. ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து நான் வந்து ஆர்டர் லிஸ்ட்டும் அன்ஆர்டர் லிஸ்ட்டும் எப்படி டிஃபைன் பண்ணுங்கிறத சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் லிஸ்ட்டுங்கிறது வந்து OL அப்படின்னு சொல்லி இதை டிஃபைன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி OLக்குள்ளே அப்படியே க்ளோஸ் பண்ணிடும் அந்த எலமெண்ட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து எதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ எல்லைன்னு ஒரு டேக் போட்டு ஸோ அதுக்குள்ளே என்னென்ன வேல்யூஸ்லாம் நம்ம கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்து 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி காட்டும். இது வந்து டிஃபால்ட். இது நம்ம வேணால் மாடிஃபை பண்ணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஆட்ரிபியூட்ஸில் கொடுக்குறதுனால மாடிஃபை ஆகிக்கிடும். அதேமாரி அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ அதே சிமிலர் தான். OL பதில் UL அப்படின்னு சொன்னால் அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ அதுவும் கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டுங்கிறது வந்து இது பண்ணிடும். ஸோ இந்த கோடை நீங்கள் வந்து லைவாக ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக பதிஞ்சிடும். ஸோ ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை, பார்த்தோன்னே புரிகிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து நான் சிமெண்டிக் எலமெண்ட் ஆல்ரெடி சொன்னல. ஸோ இது வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை ஜஸ்ட் அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணும். இது வந்து முக்கியமான இன்டர்வியூ கொஷினும் கூட. அதுமாரி ஸ்பேன் அப்படின்னு சொன்னல, அதுவும் ஒன் ஆஃப் த முக்கியமான நான் சிமெண்டிக் எலமெண்ட். இது 2 தவிர மீதி எல்லாமே வந்து சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் தான். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது நிறைய முக்கியமான திங்ஸ் இருக்குது. ஸோ ஆங்கர் டேக். ஸோ ஏன்னு போட்டு ஹெச்ரெஃப்ங்கிறது வந்து இதில் ஆட்ரிபியூட். ஸோ இந்த ஹெச்ரெஃப் ஆட்ரிபியூட்ஸ் வந்து 2 இடத்துல இதாகும். ஒன்று வந்து ஸ்டைலுங்கிறதுக்கும் இன்னொன்று வந்து ஆங்கர் டேக்கும் தான் யூஸ் ஆகும். ஹெச்ரெஃபில் வந்து இதில் என்ன கொடுக்குறோமோ அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து google.com வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதில் வந்து ஹெச்ரெஃப்ல எந்த URL வேணாலும் கொடுக்கலாம், எந்த ஒரு URL கொடுத்தாலும் போகும். target_blank new அப்படிங்கிற வந்து பிளாங்க்குங்கிறது வந்து அடுத்த நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணும். ஸோ அதேமாதிரி நம்ம வந்து அந்த இதெல்லாம் செட் பண்ணி வச்சிட்டோன்னா ஸோ வந்து ரன் பண்ணி பார்த்தா நமக்கு வந்தது. அதேமாதிரி HTML பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எரர்ஸுமே டிஸ்பிளே பண்ணாது. HTML நீங்கள் வந்து கேஸ் சென்சிட்டிவும் கிடையாது, கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்தாலும் சரி கேப்ஸில் கொடுத்தாலும் சரி அது வந்து ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். பட் அது வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் கிடையாது. அதேமாரி ஐடி
ஸோ இது வந்து முக்கியமான ஆட்ரிபியூட், எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஐடிங்கிறது வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஐடிங்கிறது வந்து யூனிக்காக தான் இருக்கணும். ஸோ ஒரு ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நேம் தான் அந்த ஐடியில் இருக்கணும். இல்லாட்டி வந்து ஃபஸ்ட் இதை தான் வந்து அதை எடுத்துக்கிடும். ஒரு சில நேரம் லாஸ்ட் எலமெண்ட்டை வந்து அதை எடுத்துக்கிடும். ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஒர்க் ஆகுது ஸ்கிரிப்டிங் சைடில். ஸோ அதனால் ஐடிங்கிறது வந்து யூனிக்காக தான் என்றைக்குமே இருக்கணும். சும்மா அது வந்து எரர் காட்டாதுங்கிறதுக்காக கூட நம்ம அந்த மாதிரி தப்பை என்றைக்கும் பண்ணக்கூடாது. ஆனால் கிளாஸ் வந்து அப்படி இல்லை, எத்தனை இடத்துல வேணாலும் போடலாம். அதே சேம் பிஹேவியர் வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். செலக்டர்ஸ், ஸோ கிளாஸ் செலக்டர்ஸ், ஐடி செலக்டர், எலமெண்ட் செலக்டர் 3 இருக்குது. ஸோ அதை நம்ம சிஎஸ்எஸ் பார்க்குறப்போ இப்போ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ வந்து கிளாஸ் செலக்டர் வந்து டாட், ஸோ இது மட்டும் தெரிஞ்சிச்சுட்டேன். ஸோ டாட்டுன்னு போட்டு எந்த நேம் கொடுக்குறோமோ அதே இதில் கிளாஸ்க்குள்ளே இருந்ததுன்னா வந்து அந்த டிசைன் அல்லது அந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். ஸோ அந்த மெத்தடில் கலர் வந்து ரெட்டுன்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஐடி செலக்டர், ஸோ ஐடி செலக்டரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, ஹேஷ் கொடுத்தோன்னா அது வந்து ஐடின்னு சொல்லி டிஃபைன் ஆகிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒன்று செட் பண்ணலாம், ஒரு டிசைன் செட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஈஸியானது வந்து பார்டர். ஸோ பார்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட பிக்சல்ஸ் கொடுத்துட்டோன்னா ஸோ அந்த எலமெண்ட் எவ்வளோ தூரம் ஆக்குப்பை பண்ணியிருக்கோ அது வந்து அந்த பார்டரில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து இப்படி கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து க்ரீன் கலர் பார்டர் அண்டு லிஸ்ட்டுக்கு வந்து இது கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து சேவ் பண்ணியிருக்கிறதுனால .htmlனு சொல்லி தான் ஃபைலை என்றைக்குமே சேவ் பண்ணணும். txt ஃபைல் வந்து பண்ணக்கூடாது. ஸோ HTML ப்ராஜெக்ட்டில் முக்கியமான இது இடமே வந்து இந்த இடத்துல txtன்னு போட்டு நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ இப்போ நான் வந்து main.htmlனு சொல்லி சேவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இதை வந்து ரன் பண்ணணும் ப்ரௌசரில். ஸோ இப்போ வந்து க்ரோம் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ க்ரோமில் வந்து ரன் பண்ண போகிறப்போ ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள நான் சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து main.html சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஃபைலை வந்து நான் இப்போ க்ரோமில் ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம என்னெல்லாம் ஹெட்டர் எலமெண்ட்ஸ் 6 இது சொன்னேன், 6மே இது. அதுமாரி போல்டுங்கிறதும் போல்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் வந்து கொடுத்தாச்சு. அடுத்து வந்து அந்த லிஸ்ட்டு ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், அடுத்து சிமெண்டிக் அண்ட் நான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து அவுட்புட் கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா, ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டில் போய் நம்ம இது எல்லாத்தையும் பார்த்துடலாம். நம்ம அங்கே என்ன கோட் எழுதுகிறோமோ அது அவ்வளவுமே இங்கே வந்துடும். ஸோ ஹெட்லைன் இருந்து ஹெட்டு, பாடி, HTML எலமெண்ட்ஸு, பிஆர் டேகு, ஆர்டர் லிஸ்ட்டு, அன்ஆர்டர் லிஸ்ட்டு, டிவ், ஸ்பேனு, அந்த ஆங்கர் டேகு எல்லாமே வந்து இங்கே வந்து அவுட்புட்டில் வந்துடும். ஸோ இதுதான் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அங்கே என்ன எழுதுனீங்களும் இங்கே அங்கே தப்பாக எழுதுனீங்கன்னா இங்கே வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.